அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சாவித்திரி காவியத்தை புத்தகம் 6இன் 2ஆம் காண்டத்தை நாம் பயின்று வருகிறோம். இந்த 2ஆம் காண்டம் விதியின் போக்கும் வேதனையின் புதிரும் என்று பகவானால் பெயரிடப்பட்டுள்ளது. த வே ஆஃப் ஃபேட் அண்ட் த ப்ராப்ளம் ஆஃப் பெயின். இதில் இதுவரைக்கும் 143 வரிகளை நாம் பயின்றிருக்கிறோம். இந்த 143 வரிகளில் மாற்ற முடியா தீர்ப்பை, அதாவது சாவித்திரி மனம் முடித்த ஓராண்டில் அவள் கணவன் சத்யவான் மரித்து விடுவான் என்று நாரதர் உரைத்த உண்மையை எதிர்கொள்ள முடியாது சாவித்திரியின் தாயார் விண்ணுலக முனிவரை பார்த்து எதிர்ப்பு குரல் எழுப்புவது தெரிகிறது. சென்ற வாரத்தில் அரசி உலகில் நடந்து கொண்டிருக்கும் கொடுமைகளை, மனிதனுக்கு மனிதனே செய்யும் கேடுகளை எடுத்துரைப்பதையும், அதனால் மனித இனம் காலங்காலமாக அனுபவித்து வரும் துன்பங்களையும் நம் வாழ்வில் நாம் கேட்டும் பார்த்தும் படித்தும் அனுபவித்தும் இருந்த உண்மை நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு பார்த்து புரிந்து கொண்டோம். பகவான் எடுத்துரைத்த உண்மைகளால் இவ்வகுப்பிற்கு வந்திருந்த எல்லோருமே அன்றைய தினத்தில் மனதில் ஓர் அழுத்தத்தை உணர்ந்திருக்க முடியும். நிறைய பேர் என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள். இன்று நாம் பார்க்கவிருக்கும் வரிகள் 144 முதல் 189 வரை. இந்த வரிகளிலும் சாவித்திரியின் தாயார் மனித வாழ்வின் அவலத்தை மேலும் எடுத்துரைப்பதையும், உலகை படைத்த பரமனின் பிரதிநிதியாக வந்துள்ள நாரத முனிவரிடம் கேள்வி கணைகளை சரம் சரமாக தொடுப்பதையும் காணப்போகிறோம். வரி 189உடன் அரசியின் எதிர்ப்பு குரல் முடிவடைகிறது. அதோடு 7 பகுதிகளை கொண்டு அமைந்த இக்காண்டத்தின் முதற் பகுதியும் முடிவடைகிறது. இனி இன்றைய வரிகள். A part author of the cosmic tragedy, his will conspires with death and time and fate. His brief appearance on the enigmatic earth ever recurs but brings no high result to this wanderer through the eon rings of God that shut his life in their vast longevity. பிரபஞ்சத்தின் சோக நாடகம். அதில் பங்கேற்கும் எழுத்தாளன் மனிதன். அவனின் உறுதியானது மரணம், காலம், ஊழ் இவற்றோடு சதி செய்கிறது. புதிர் நிறைந்த புவிதனில் அவனின் குறுகிய வாழ்வு என்றென்றைக்கும் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் உயர் முடிவுகளை கொண்டு வராது. பரமனின் வரம்பிலா கால சுழல்களினோடு சுழல்கின்ற இந்த நாடோடிக்கு அவற்றின் பரந்த நீட்டிப்பில் அவன் வாழ்க்கையை தாங்கவும் செய்யும். சோக நாடகம் போன்றுள்ள வாழ்க்கையை எழுதுவதில் மனிதனுக்கும் பங்குண்டு என சொல்லப்படுகிறது. இந்த வரிகளில் பார்த்தோமானால் பிரபஞ்ச சோக நாடகமும் அதில் மனிதனும் அப்படின்றத பற்றி பகவான் கூறியிருக்கின்றார். பிரபஞ்சத்தின் சோக நாடகம். நாம் ஏற்கனவே பார்த்தது போல மனிதனுக்கு எவ்வளவோ இன்பங்கள் அளிக்கப்பட்டிருந்த பொழுதிலும் அதில் தூக்கலாக தெரிவது சோகம், துக்கம், வருத்தம், மரணம் போன்றவைகள். ஆகவே இந்த வாழ்க்கை முழுவதும் சோக நாடகமாகவே அமைந்திருக்கின்றது. பிரபஞ்சம் அமைத்துள்ளதில் அதில் பங்கேற்கும் எழுத்தாளனாக மனிதன் இருக்கின்றான். அவனுடைய வாழ்வுதான் அந்த நாடகத்தில் பெரும் பகுதியை எழுதி செல்கிறது. அவனின் உறுதியானது மரணம், காலம், ஊழ் இவற்றோடு சதி செய்கிறது. ஹிஸ் வில் conspires with death and time and fate. அவனுடைய வாழ்க்கையானது இந்த மூன்றினாலும் அமைக்கப்பட்டுள்ளது. மரணம், காலம், ஊழ். இந்த மூன்றுமாக சேர்ந்து கொண்டு அவனுடைய வாழ்வில் அவனுடைய உறுதியை சோதனை செய்கின்றன. சதி செய்கின்றது என்றால் அவை வருவதனாலேயே அவனுடைய வாழ்வானது அங்கே மாறுபட்டு போகின்றது. இறையை நோக்கிய பயணமாக அமையாமல் அது வேறு ஒரு வழியாக திருப்பிவிடப்படுகிறது. பிறகு புதிர் நிறைந்த
குவிதனில் அவனின் குறுகிய வாழ்வு என்றென்றைக்கும் தோன்றிக்கொண்டே இருக்கும். ஆனால் உயர் முடிவுகளை கொண்டு வராது. எத்தனை காலங்காலமாக நாம் மனித வாழ்க்கையானது இருந்து கொண்டே இருக்கிறது. முடிவில்லாதபடி லட்சக்கணக்கான ஆண்டுகள் சென்று கொண்டே இருந்த பொழுதிலும் மனிதனுடைய நிலையானது அதே போன்றுதான் இருக்கின்றது. எந்த உயர் முடிவுகளை கொண்டு வரவில்லை. போன வாரத்தில் பார்த்தாற் போல 99% மக்கள் அறியாமையிலும் இருளிலும் உழன்று கொண்டிருக்கிறார்கள். இந்த 1% மாத்திரம் இருக்கிறதுனால தான் உலகம் இந்த அளவுக்காவது ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அந்த 99 பேருடைய சாதாரண வாழ்வானது மனித மொத்த வாழ்விலுமாக எந்த விதமான உயர் முடிவுகளையும் கொண்டு வர முடியவில்லை. எங்கோ அங்கு ஒரு மகான் இங்கு ஒரு மகான் என்று ஆங்காங்கே மகான்கள் தோன்றிக் கொண்டு இருக்கிறார்களே தவிர மொத்த வாழ்வுமே மனித வாழ்வுமே உயரத்தை எடுத்து செல்லப்படவில்லை. பரமனின் வரம்பிலா கால சுழல்களினோடு சுழல்கின்ற இந்த நாடோடிக்கே வாண்டரர் அழகாக கொடுத்துருக்கார் பகவான். சுழன்று கொண்டே அந்த காலமானது இப்போ நமக்கு தெரியும் 4 யுகங்கள் இருக்கின்றன என்ற அந்த 4 யுகங்களும் முடிந்தவுடனே மறுபடியும் அதே 4 யுகங்கள் வருகின்றன. அந்த அந்த எல்லா யுகங்களிலும் மனிதனானவன் தோன்றிக்கொண்டே இருக்கின்றான். அவன் இல்லாத யுகம் கிடையாது. அவனுக்கு அவை என்ன செய்கின்றன? பரந்த நீட்டிப்பு. ஒரு யுகம்ன்றது எவ்வளவுன்று நம்மளால் கணக்கு பண்ண முடியாது. 4-8 போட்டு எத்தனையோ 0 போட்டுன்னு போவாங்க. பிரம்மாவுடைய ஒரு வினாடி மனித இத்தனை நாள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கால்குலேஷன் கொடுத்துப்பாங்க. அதை அந்த மாதிரி அந்த எல்லா நீட்டிப்பிலும் அவனுடைய வாழ்வை இந்த காலமானது தாங்கி கொண்டே இருக்கின்றது. ஆனால் என்ன செய்கின்றது? நடத்தி கொண்டு செல்கின்றதே ஒழிய உயர் முடிவுகளை கொண்டு வராமல் அவனை அதே நிலையிலேயே வைத்திருக்கிறது. காரணம் மரணம், காலம், ஊழ் இவற்றோடு மனித வாழ்வானது பின்னி பிணைந்திருப்பதனால். இந்த மூன்றும் தான் அவனுடைய வாழ்க்கையை சோக நாடகம் ஆக்குகின்றன என்று பகவான் ரொம்ப தெளிவாக அரசியின் வாயிலாக கூறுகிறார். அடுத்து, his soul's wide search and ever returning hopes pursue the useless orbit of their course in a vain repetition of lost toil across a track of soon forgotten lives. All is an episode in a meaningless state. அவன் ஆன்மாவின் பரந்த தேடுதலும் என்றுமாய் வருகின்ற நம்பிக்கைகளும் பயனற்று அவற்றின் கோள்வழி பாதையின் போக்கினில் தொடர்ந்து வரும். திரும்ப திரும்ப வீணாய் ஆற்றும் கழிந்து போன கடின உழைப்பினூடும் எளிதே மறக்கப்பட்டு விட்ட வாழ்க்கை சூடுகளினூடும். அனைத்துமே ஓர் அர்த்தமில்லா கதையின் ஓர் அத்தியாயம். இவ்வரிகளில் மனிதனின் வாழ்வு ஓர் அர்த்தமில்லாத கதைதான் என்பதை பகவான் எடுத்துரைக்கிறார். அவன் ஆன்மாவின் பரந்த தேண்டுதல். எந்த யுகத்தில் அவன் பிறந்தாலும் எந்த இடத்தில் அவன் தோன்றினாலும் மனிதனுடைய ஆன்மாவானது ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டே இருக்கின்றது. அந்த தேடுதல் தான் இன்றைக்கு இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றது. ஆதி காலத்தில் மனிதன் தன்னுடைய நிலையிலேயே அவன் திருப்திப்பட்டிருந்தானால் அவனால் இவ்வளவு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்திருக்க முடியாது. வாழ்க்கையில் முன்னேற அவனுடைய சௌகரியங்கள் அதிகரித்து கொண்டே போக போக ஒரு விதத்தில் அவனுக்கு ஏதோ ஒன்றை நாம் இழந்து கொண்டிருக்கின்றோம். அது என்ன என்று அவன் தெரியாமல் தேடிக்கொண்டே இருக்கின்றான். அதனால்தான் பரந்த தேடுதல். ஒரு பிறவியில் மாத்திரமல்ல, அடுத்தடுத்து வருகின்ற பிறவியிலும் அந்த ஆன்மாவானது நான் ஏதோ ஒன்றை இழந்திருக்கிறேன், அதை அடைய வேண்டும் என்று தேடிக்கொண்டே இருக்கின்றது. அதன் காரணமாக நம்பிக்கைகளும் வருகின்றன. நம்பிக்கை இருந்தால்தான் முன்னேற்றம். இல்லை அவ்வளோதான் அப்படின்னு நிறுத்திட்டோம்னு சொன்னால் இருக்காது. எப்போவுமே தேங்கின தண்ணீர் சாக்கடை தான், அழுகி நாற்றம் எடுத்து விடும். அதுபோல் முன்னேற வேண்டும் என்றால் நம்பிக்கைகள் வேண்டும். அந்த நம்பிக்கைகளை கொண்டு அவன் தேடிக்கொண்டிருக்கின்றான். ஆனால் இங்கே என்ன ஆகின்றது? பயனற்று. அவ்வளவு நம்பிக்கை இருந்தாலும் அவன் செல்கின்ற வழியானது சரியாக இல்லாததனால் தன் இனத்திற்கு தானே கேடு விளைவித்து கொண்டே இருப்பதனால் கேடுகளை தவிர வேறு எதையும் அவன்
இருப்பதனால் என்ன ஆகின்றது, அவன் செய்கின்ற முயற்சிகளும் நம்பிக்கைகளும் பயனற்று போய்விடுகின்றன. எப்படி இருந்தால் அவற்றின் கோள்வழி பாதையின் போக்கினில் தொடர்ந்து வரும். ஒவ்வொரு பிறவியிலும் அவனுக்கு எது விதிக்கப்பட்டிருக்கின்றதோ அதில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. எவை? அவனுடைய பரந்த தேடுதலும் என்றுமாய் வருகின்ற நம்பிக்கைகளும். என்றென்றைக்கும் அவனுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அவை இரண்டும் வந்து கொண்டே இருக்கின்றது அவனுடைய பிறவிதோறும். திரும்ப திரும்ப வீணாய் ஆற்றும் கழிந்து போன கடின உழைப்பினோடும் எளிதே மறக்கப்பட்டு விட்ட வாழ்க்கை சுவடுகளினோடும் அவனுடைய பரந்த தேடுதலும் என்றுமாய் வருகின்ற நம்பிக்கைகளும் பயனற்று கோள்வழி பாதையின் போக்கினில் தொடர்ந்து வரும். அவனுடைய உழைப்பு, வாழ்வில் வாழ்கின்ற வாழ்க்கையில் உழைப்பானது மிக கடினமாக இருக்கின்றது. ஒவ்வொன்றிற்கும் அவன் கஷ்டப்பட்டு உழைத்து பாடுபட்டு கொண்டு வர வேண்டியிருக்கின்றது. எந்த ஒன்றையுமே பொருளாதாரத்திலுமாகட்டும், ஆன்மீக விஷயங்களிலுமாகட்டும், அல்லது ஒரு சமாதானத்தை கொண்டு வர வேண்டும் என்றாலும், எதுவாக இருந்த பொழுதிலும் அவன் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கின்றது. ஆனால் போன வாரத்திலேயே பார்த்தோம், அவன் என்ன செய்தான்? அவன் காலத்தினின்றும் சரித்திரத்தினின்றும் எதையும் கற்றான் இல்லைன்னு போன வாரத்தில் பார்த்தோம். ஆகவே இவன் என்ன செய்கின்றான்? எளிதே மறக்கப்பட்டு விட்டது. அவன் செய்தது எல்லாமே மறக்கப்பட்டு விட்டது. அவன் வாழ்க்கையில் மறக்கப்பட்டு விட்ட வாழ்க்கை சுவடுகளினோடும், அதாவது திரும்ப திரும்ப அவன் வாழ்கின்றானே அந்த வாழ்க்கையிலே அவற்றினோடு அவை எல்லாமே வீணாய் போய்விட்டது. அவனுடைய உழைப்புமாகட்டும் அல்லது அவனுடைய செயல்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அவை அப்படியே மறைந்து போய்விடுகின்றது. இங்கே பகவான் சொல்லியிருக்கிற வார்த்தையை பார்க்கணும். இன் எ வெயின் ரெப்படிஷன் ஆஃப் லாஸ் டாயில்ஸ். வெயின் ரெப்படிஷன் செய்யறான், ஆனால் பயனில்லாமல் ஒன்றுமே இல்லாதபடி முடிவை பார்த்தால் பூஜ்யம். இன்று முழுக்க செய்தேனே, இவற்றிலிருந்து எனக்கு என்ன கிடைத்தது? யோசித்து பார்த்தால், கூட்டி கழித்து பார்த்தால் மிஞ்சுவது பூஜ்யம். இதிலே 2 பூஜ்யம் இருக்கு. ஒன்று வெறும் பூஜ்யம், ஒன்று எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ப்ரெக்னென்ட் ஜீரோ, அதுவும் இருக்குது. நம்ம ப்ரெக்னென்ட் ஜீரோவாக இருந்துட்டோம்னா நோ பிரச்சனை, வாழ்க்கை அழகாக போகும். ஆனால் நாம் இருப்பது என்ன? வெற்று பூஜ்யமாக இருந்து விடுகிறோம். திரும்ப திரும்ப வீணாய் ஆற்றுகின்றோம். என்னென்னன்றது நமக்கே தெரியும். என்னெல்லாம் எப்படியெல்லாம் நமது அன்றாட வாழ்க்கையானது சென்று கொண்டிருக்கிறது என்று தெரியும். அது இந்த இதில் ஒன்று கவனிக்க வேண்டும். மனிதனை தவிர வேறு எந்த உயிரினமுமே தொடர்ந்து வாழ்ந்ததில்லை. அதனால்தான் இந்த இடத்துல சொல்லுகின்ற திரும்ப திரும்ப வீணாய் ஆற்றும் அப்படின்றது. திரும்ப திரும்பன்னா அந்த மனித இனமானது இருந்து கொண்டே இருக்கின்றது. மற்ற உயிரினங்கள் இயற்கைக்கு தேவையாக இருந்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டு விடுகின்றன. தேவையற்று போய்விட்டதென்றால் இயற்கை தானே அவற்றை அழித்து விடுகிறது, எக்ஸ்டிங்க்ட் பண்ணி விட்டுறது, அவை இல்லாமல் இருக்க செய்து விடுகின்றது. ஆகவே மனிதனானவன் தொடர்ந்து காலம் காலமாக கோள்வழி பாதையில் அவனுடைய வாழ்க்கையை தொடர்ந்து வருகிறான். அடுத்து, why is it all and wherefore are we here? If to some being of eternal bliss it is our spirit's destiny to return, or some still impersonal height of endless calm, since that we are, and out of that we came, whence rose the strange and sterile interlude, lasting in vain through interminable time? இவை அனைத்தும் ஏன்? இங்கே நமது இருப்பு எதற்காக? ஏதேனும் அமர ஆனந்தத்திற்காகவா? நமது உயிருருவின் ஊழ் திரும்ப வருவதற்காகவா? அல்லது இன்னமும் ஏதேனும் தன்னலமற்ற முடிவிலா அமைதியின் உயரங்களை அடைவதற்காகவா? ஏனெனில் அந்த ஒன்றே நாம், அதனின்றே நாம் வந்துள்ளோம் என்றால் எங்கிருந்து எழுந்தது இந்த அந்நிய கனியினா இடைக்காட்சி, முடிவுறா காலத்தில் வீணே நீடித்திருக்குமாறு? இங்கு இடைக்காட்சி என்பது மனித வாழ்க்கை. கனியினா என்றதன் மூலம் மனிதன் இங்கு வாழ்கின்ற வாழ்க்கை பயனற்றதாய், தக்க பலன் கொடுக்காததாய் உள்ளது என்கிறார் சாவித்திரியின் அன்னை. இந்த வரிகளில்
இதிலிருந்து தொடங்குகிறது சாவித்திரியினுடைய தாயாரின் சரமாரியான கேள்விக்கணைகள். மனித வாழ்வு எதற்காக? ஏகனே அநேகன் ஆனான் என்றால் பயனளிக்காத வாழ்வு ஏன் இடையே வந்தது? இதுதான் இந்த வரிகளில் முக்கியமாக இருக்கின்றது. இவை அனைத்தும் அத்தனையும் ஏன்? மேலே கேட்டார் இல்லையா, இந்த கேள்விகள்லாம் இதெல்லாம் இவ்வளவும் நம்பிக்கை ஏன், பரந்த தேடுதல் ஏன், வாழ்க்கையில் அப்படியே போய்கொண்டு இருக்கின்றதே, வீணாக பயனற்று போய் அவனுடைய உழைப்பு போகின்றதே, இவை அத்தனையும் ஏன்? இங்கே நமது இருப்பு எதற்காக இந்த மனிதன் இங்கே பிறந்து வந்திருக்கின்றான்? இப்படி வீணாக போகுவதற்காகவா? மறுபடி பிறப்பதற்காகவா? ஏன் அவனுடைய முயற்சிகள் பயனற்று போய்விடுகின்றன? எதுக்காக மனிதன் இங்கே இருக்கின்றான்? இவ்வளவு மேல் சொன்ன எல்லாமே இருக்கும் பொழுது இங்கு எதற்காக மனிதன் இருக்க வேண்டும்? அவனும் அழிந்து படலாமே, ஏன் அந்த மாதிரி ஆகவில்லை? ஏதேனும் அமர ஆனந்தத்திற்காகவா? அவனுக்கு ஏதோ ஒரு இட்டர்னல் பிளிஸ் கிடைக்கப் போகின்றதா? இங்கு இருப்பதனால அவனுடைய வாழ்க்கையில் ஒரு அமர ஆனந்தமாக கிடைக்கின்றது. எப்பொழுதுமே தேய்ந்து போகாத, குறைவுபடாத, அழிவுபடாத அமர ஆனந்தம். அமரம்ன்றது அதுதான், அது அழிவுபடாதது, குறைவுபடாதது, தேய்ந்து போகாதது. அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்திற்காகவா இந்த மனிதன் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான்? நமது உயிருவின், அதாவது ஜீவனின் ஊழ் திரும்ப வருவதற்காகவா? இந்த ஜீவன் மறுபடி பிறந்து வர வேண்டும் என்பதற்காகவா இத்தனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஏன் நம்முடைய வாழ்க்கை இப்படி செல்கின்றது? அன்னையினுடைய கேள்வி அப்படி ஒரு பெரிய வினாவை கேட்டு நிற்கின்றது. வாழ்க்கையின் அர்த்தம் என்ன என்பதை அவர்கள் கேட்கிறார்கள். வார்த்தைக்கு அர்த்தமில்லாமல் இருக்கின்றது. இவ்வளவு செயல்களும் நடப்பதனால் வாழ்க்கை அர்த்தமற்று போய்விடுகின்றதே. அதனால்தான் இங்கே வந்து அனைத்துமே ஓர் அர்த்தமில்லா கதையின் ஓர் அத்தியாயம். அனைத்துமே இவ்வளவு முயற்சிகளும் முன்னேற்றமும் தாழ்வும் உயர்ச்சியும் எல்லாமுமே அர்த்தமில்லா கதை. இந்த மனித வாழ்வு என்று எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோமானால் அதில் என்ன மிஞ்சி இருக்கின்றது? குறிப்பிட்டு சொல்லும்படியாக எது இருக்கின்றது? ஏதோ ஒருவர் 2 பேர் அங்கே இங்கே பெரியவற்றை சாதித்திருக்கிறார்கள். மற்றபடி சாதாரண மனிதன் வாழ்க்கை எப்படி சென்று கொண்டிருக்கின்றது? அர்த்தமற்று போய் கொண்டிருக்கிறது இல்லையா? அதனால் அர்த்தமில்லா கதையின் ஓர் அத்தியாயம். அந்த ஒரு வாழ்க்கை, இப்பொழுது நான் பிறந்து வந்துவிட்டேன், இந்த வாழ்க்கையானது ஒரு அத்தியாயம். இந்த பிறவி எடுத்து இந்த அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு இந்த ஆன்மாவானது இப்படி முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அத்தியாயம் முடிஞ்சிட்டு, இனிமே இது காத்திருக்க வேண்டும் அடுத்த அத்தியாயத்திற்கு போவதற்காக. அதுதான் இங்கே சொல்கிறார், நமது உயிருருவின் ஊழ் திரும்ப வருவதற்காகவா? மறுபடி இங்கே வருவதற்காகத்தானா இந்த வாழ்க்கை என்பது? அல்லது இன்னமும் ஏதேனும் தன்னலமற்ற முடிவிலா அமைதியின் உயரங்களை அடைவதற்காகவா? அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது இம்பர்சனல், பர்சனலாக எதுவுமே இல்லாதபடிக்கு இம்பர்சனல், தன்னலமற்று இருக்கின்ற ஒரு அமைதியின் உயரங்களை, அந்த உச்சிக்கு செல்வதற்காகவா? ஹைட் ஆஃப் எண்ட்லெஸ் காம், அந்த அமைதியை உச்சத்தை தொடுவதற்காகவா? எதற்காக இந்த வாழ்வு? ஏனெனில் இதற்கு காரணம் சொல்கின்றார்கள். இதில் கவனிக்க வேண்டியது என்னவென்றால், சாவித்திரியின் அன்னைக்கு தெரியாதது எதுவும் இல்லை. மறுபடி சொல்லிக்கொண்டே இருப்பது போல் அவர்கள் ஒரு யோகியின் மனைவி, அனைத்தையும் அறிந்த ஒரு யோகியின் மனைவி. ஆகவே அவர் கூட வாழ்ந்திருப்பதே அவர்களுக்கு எத்தனையோ அறிவை புகட்டி இருக்கக்கூடும். ஆக அவர் கேட்கிறார், ஏனெனில் அந்த ஒன்றே, தட், அது, அந்த பரமன், தி அப்சல்யூட், தி ஒன், அதுதான் நாம் என்றால், அவுட் ஆஃப் தட் வி கேம், அதிலிருந்து தான் நாம் வந்திருக்கிறோம் என்றால், எங்கிருந்து எழுந்தது இந்த அந்நிய கனியினா இடைக்காட்சி, ஸ்டெரைல் இன்டர்வியூட்? இந்த ஸ்டெரைல்ன்றதுக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் இருந்தது. ஆனால் எனக்கு இந்த பிடித்திருந்தது வார்த்தை வந்து கனியினா. ஒரு மரமோ செடியோ ஏதோ ஒன்று இருந்தது என்றால் அது உயிர் வாழ்வதற்கான பலன் கனிகளை கொடுப்பது தான். ஒரு பர்பஸ் இன் லைஃப்,
அது இருந்ததென்றால் தான் அந்த மரத்தையோ அல்லது அந்த செடியையோ எதையோ நாம் போற்றுவோம். இரண்டாவது, அது தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொண்டே போவதற்கும் அதனால் முடியும். இங்கே வாழ்க்கையில் இந்த இடையூறுகள் எல்லாம் வருகின்றனவே, அவை எதுவுமே எப்படி இருக்கின்றன, அவை எல்லாம் வாழ்க்கையில் வந்த பிறகு எப்படி இருக்கின்றது? கனி ஈனவில்லை, எந்த பலனையும் தரவில்லை. எனக்கு என்ன பலன் கிடைத்தது? இறுதியில் நான் மரணப்படுக்கையில் கிடக்கும் பொழுது பயம்தான் எனக்கு வருகின்றது. ஐயோ, இறந்துவிடப் போகிறேனே, ஐயோ இந்த வாழ்வை முடிவடைந்து போகிறதே, என்ன செய்வேன்? ஒரு பயத்தால் பீடிக்கப்பட்டு மரணத்தை எதிர்கொள்ளாமல் பின்வாங்குகிறோம். அதனால்தான் இங்கே சொல்லின்றார், இவ்வளவு நாள் வாழ்ந்ததில் ஒரு பயன் கிடைத்திருக்க வேண்டாமா? அட்லீஸ்ட் அந்த மேலே சொல்லியிருக்க இல்லையா, முடிவிலா அமைதியின் உயரங்களை அடைவதற்காகவா? அது கூட கிடைக்கலையா? அமைதியா என்னால் இறப்பை எதிர்கொண்டு அதனுள் செல்ல முடியாதா? மீண்டும் திரும்பி வர முடியாதா? எதற்காக இந்த வாழ்க்கை என்னும் கனியினா இடைக்காட்சி வந்தது? அடுத்தாப்புல பின்னால் வருகின்ற வரிகளில் அமரத்துவமாக இருந்ததுன்றதை பார்க்க போகிறோம். ஆனால் தான் இந்த இடத்துல அந்நியன்னு சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். இயல்பாக இருப்பதிலிருந்து அந்நியப்பட்டு போய் இருக்கிறோம். இந்த அந்நியப்பட்டு போனது எதனாலே? வாழ்வினுள் வந்ததனால். இந்த வாழ்வானது எப்படி இருக்கின்றது? கனி ஈனாத, பலன் தராத, பயனை தராத ஒரு இடையில் வருகின்ற காட்சியாக இருக்கின்றது. நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், சில திரைப்படங்கள்லாம் நான் சொல்கிறது, அந்த நகைச்சுவை காட்சிகளானது ஒட்டாதது போல இருக்கும். அது போன்று இங்கே நம்முடைய வாழ்வானது ஒரு உயர்ந்த நோக்கத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கும் பொழுது ஆன்மாவானது, வாழ்வில்லை, ஆன்மாவானது உயர்வை நோக்கி, இறைவனை நோக்கி, இறைவனோடு ஒன்றுகின்ற பயணத்தை மேற்கொண்டு இருக்கும் பொழுது நடுவே வாழ்வு என்று ஒன்று அவனுக்குள் காலத்தையும் ஊழ்வினையையும் மரணத்தையும் கொண்டு சதி செய்து அவனை எங்கேயோ இறக்கி விடுகின்றதே. ஏன் இந்த பயனில்லா வாழ்வு கேட்டு, எங்கிருந்து எழுந்தது இந்த அந்நிய கனியினா இடைக்காட்சி? முடிவுறா காலமதில் வீணே நீடித்திருக்குமாறு. ஏன் அது போய்கொண்டே இருக்கின்றது? ஏதாவது ஒரு இடத்துல இந்த ஆன்மாவுக்கு விடுதலை கிடைக்காதா? சரி போதும், நீ இவ்வளோ நாள் வாழ்ந்தது, ஒரு 7 பிறவி எடுத்து விட்டாய், இல்லை 19 பிறவி எடுத்து விட்டாய், எத்தனையோ பிறவி எடுத்து விட்டாய், வா போனால் போய் உன்னை கூட்டிக் கொண்டு போகிறேன் என்று ஏன் அது நீட்டு வாழ்வு மறுபடி மனிதனுக்கு ஏன் வந்து கொண்டிருக்கின்றது என்ற கேள்வியை சாவித்திரியின் அன்னை எழுப்புகிறார். Who will to form or feign a universe in the cold and endless emptiness of space? Or if these beings must be under brief lives, what need had the soul of ignorance and tears? Whence rose the call for sorrow and for pain? Or all came helplessly without a cause? What power forced the immortal spirit to birth? யார் இச்சித்தது ஓர் அகிலம் போன்றுள்ளதை சிருஷ்டிக்க அல்லது இருப்பதாக பாவனை செய்ய? வெளிகளின் அச்சமூட்டும் இறுதியற்ற ஒன்றுமற்றதின் ஊடாக, அல்லது இவ்வுயிர்கள் தங்களுடைய குறுகிய வாழ்வினுள்ளே இருக்க வேண்டுமெனின் அறியாமையும் கண்ணீரும் இவ்வான்மாவுக்கு அவசியம்தானா? எப்போது எழுந்தது துயருக்கும் நோவுக்குமான அழைப்பு? அல்லது யாவுமே எக்காரணமும் இன்றி ஆதரவற்று வந்ததா? இறப்பிலா ஆன்மாதனை பிறப்பெடுக்க உந்தியது எந்த சக்தி? யாவுமே என்றது பிறப்பெடுக்கும் ஆன்மாக்களை. இந்த வரிகளில் அகிலத்தின் சிருஷ்டி எதற்காக? துயருக்கும் நோவுக்கும் ஆகவா அப்படின்ற கேள்வியை சாவித்திரியின் அன்னை எழுப்புகிறார். யார் இச்சித்தது ஓர் அகிலம் போன்றுள்ளதை சிருஷ்டிக்க அல்லது இருப்பதாக பாவனை செய்ய? அப்போ இந்த இடத்துல அந்த மாயாவாத கொள்கையை சற்றே தலை தூக்குகிறது. இருப்பதாக பாவனை, அந்த ஒன்றே முதல்ல கேட்குறாளா இல்லை, அந்த ஒன்றே நாம் என்றால் அதிலிருந்தே நாம் வந்தோம் என்றால் பொழுது, அப்போ இந்த உலகம் என்பது எதுக்காக இருப்பதாக பாவனை செய்ய வேண்டும்? அல்லது இதை யார் சிருஷ்டித்தது? இந்த அகிலத்தை சிருஷ்டித்தது யார் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டுட்டு, வெளிகளின் எந்த இடத்துல? வெளிகளின் அச்சமூட்டும் இறுதியற்ற ஒன்றுமற்றதின் ஊடாக, in the cold and endless emptiness of space.
அங்கே கேபிட்டல் எஸ் கொடுத்துருக்கார் பகவான். பறந்து நீண்டு பறந்துபட்ட வெளி, அதில் கோல்டு அப்படியே உறைந்து போய் விட்டது. உறைந்து போய் அச்சமூட்டுகின்றது. கோல்டுன்னு சொன்னால் இந்த இடத்துல உறைந்து போன அச்சமூட்டுதல் தான் அர்த்தம். அது ஒரு பயத்தை கொடுக்கின்றதாக. அது வெளிகளின் அச்சமூட்டும் இறுதியற்ற என்லெஸ் போய்கொண்டே இருக்கின்றது. அது அப்படியே முடிவே இல்லாத வாழ்வாக அது இருக்கின்றது. ஆகவே இங்கே இப்படிப்பட்டதொரு வாழ்க்கையை அல்லது அகிலத்தை யார் சிருஷ்டித்தார், அல்லது இருப்பதாக பாவனை செய்வதற்கு யார் அதை செய்தது அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். இந்த கேள்விகள் ஆரம்பிக்கின்றன இப்பொழுது. முதல்லே வந்து விட்டது, இப்போ அடுத்தாப்புல வருகின்றது. அதாவது இந்த கேள்விகள் அப்படியே அந்த அம்பரா தூணியிலேருந்து அம்பை எடுத்து ஒவ்வொன்றாக எதிரியை நோக்கி விடுவது போல அவ்வளவு கேள்விகள் அவ்வளவு உள்ளே அரசிக்கு உள்ளே கொதித்து கொண்டிருக்கின்றது. அவை அனைத்தையும் வெளியேற்றுகிறாள். தன்னை காலி செய்து கொள்கிறாள் இந்த இடத்தில். இவற்றிற்கு எல்லாமுமாக, ஏனென்றால் நாம் பார்த்தோம், அவள் மனித இனத்தின் பிரதிநிதியாக இருந்து நாரத முனிவரிடம் எதிர்குரலை எழுப்புகின்றாள் என்று. ஆகவே நம் மனதில் எழுகின்ற மனித இனத்தின் இடையே எழுகின்ற கேள்விகள் நாரத முனிவரை நோக்கி சரம் சரமாக பாய்கின்றது. அல்லது இவ்வுயிர்கள் தங்களுடைய குறுகிய வாழ்வினுள்ளே இருக்க வேண்டுமெனின், சரி போனால் போகிறது, இந்த வந்துட்ட உயிர்கள் குறுகிய வாழ்வுக்குள்ளே இருக்கணும்னு சொன்னால் அறியாமையும் கண்ணீரும் ஆன்மாவுக்கு அவசியம்தானா? ஏன் அவன் சந்தோஷமாக இருந்துட்டு போகட்டுமே? இங்கே வர்ற ஆன்மாக்கு கண்ணீரையும் துயரத்தையும் ஏன் கொடுக்குற? ஏன் கொடுக்காதபடிக்கு உன்னுடைய இறைவன் ஆனந்தத்திலையும் நிம்மதியிலும் ஒரு பேரின்ப பரவசத்திலுமே அவைகளை ஆழ்த்தி இருக்கக்கூடாதா? இந்த கேள்விக்கு அழகாக நாரதர் பதில் சொல்வார். ரொம்ப அழகாக இருக்கும். நாரதரோட பதில் வந்து இந்த கேள்விகளையெல்லாம் விட அந்த பதில் ரொம்ப நன்றாக இருக்கும். இது அத்தனையும் கீதையில் முதல் சாப்டரில் அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்கின்றான் கிருஷ்ணரை பார்த்து, ஏன் இந்த போர், என்னுடைய சொந்தக்காரர்களே கொல்ல, அவனுடைய அடுக்குகின்ற காரணங்கள் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக, ஆமாம் அர்ஜுனன் சொல்கிறது எல்லாமே உண்மைதானேன்னு தோணும், அப்படி இருக்கும். ஆனால் கிருஷ்ணருடைய பதில் அவை எல்லாவற்றையும் தூக்கி சாப்பிட்டு விடும். அந்த மாதிரி இருக்கு. அதே போல் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நாரதர் அளிக்கப் போகின்ற பதில் மிகவும் ருசிகரமானது, தெவிட்டாத இன்பமாக இருக்கும். அதை நாம் பார்க்கும் பொழுது எப்போது எழுந்தது துயருக்கும் நோவுக்குமான அழைப்பு? யார் அழைச்சது? அதை இன்பமாக இருந்துட்டு போயிருந்திருக்கலாமே. எப்போது எழுந்தது? எந்த சமயத்தில் இது எழுந்தது? அன்னை மறந்து விட்டார்கள். முதல்ல சொன்னான், வாழ்வு இங்கே பிறக்கும் பொழுது விலங்கினமாக இருந்த பொழுது சாதாரணமாக இருந்தான், வெகு இயல்பாக எளிமையாக இருந்தான். அவனுக்குள்ளே மனம் என்ற ஒன்றை ஒரு அழிக்கின்ற விதையான விதைக்கப்பட்டது. அந்த விதையினால் மனமும் எண்ணங்களும் தோன்றியது. அதனாலே இத்தனையும் வந்ததுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல அவர் வந்து அது திருப்பி கேள்வி கேட்கிறார், எப்போது எழுந்தது துயருக்கும் நோவுக்குமான அழைப்பு? ஏன் எந்த சமயத்தில் வந்தது அப்படின்னு கேட்டுட்டு, அல்லது யாவுமே எக்காரணமுமின்றி ஆதரவற்று வந்ததா? எல்லாமே ஒன்றுமே இல்லாதபடிக்கு ஆஸ் இட் இஸ் அப்படியே வந்துட்டா எல்லாமே? ஆர் ஆல் கேம் ஹெல்ப்லெஸ்லி விதவுட் அ காஸ்? இதற்காக இது வந்தது, ஆகவே நான் மனிதா நீ இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் உண்டு. ஒரு காரணமுமே இல்லை. நான் அமரத்துவமாக இருந்த அங்கே மேலே அமரனாக இருந்த அந்த ஆன்மாக்கள் அமைதியையும் இன்பத்தையும் அனுபவித்து கொண்டிருந்து வாழ்வினுள்ளே செல்லுமாறு தூண்டப்படாத போது என்ற இந்த வரிகளையெல்லாம் நான் முன்னாலே பார்த்திருக்கிறோம். அது முதல் வரிகள்லேயே அங்கே வருது. இதெல்லாம் இருக்கும் பொழுது எக்காரணமுமின்றி ஆதரவற்று வந்ததா? ஒன்றுமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லாதபடிக்கு வந்ததா? எதனால் வந்தது? இது இறப்பிலா ஆன்மாதனை பிறப்பெடுக்க ஒன்றியது எந்த சக்தி? இப்போ இந்த அடுத்த வருகின்ற அந்த 4 வரிகளில் இந்த இறப்பிலா ஆன்மாதனைன்றதனுடைய விளக்கம் அங்கே வருகின்றது. திடீர்னு அரசு எங்கேயோ போய்விட்டார்களே என்று பார்த்தானால் அதற்கு பதிலும் நமக்கு கீழேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது பகவானால். இறப்பிலா ஆன்மாதனை, வாட் பவர் ஃபோர்ஸ் தி இம்மார்டல் ஸ்பிரிட் டு பர்த்? இதை இங்கே பிறப்பெடுக்க உந்தியது எந்த சக்தி? நீ போ அப்படின்னு தள்ளினது எது? இங்கே
The eternal witness once of eternity, a deathless sojourner mid transient scene, he camps in life's half lit obscurity amid the debris of his thoughts and dreams. ஒரு காலத்தே அமரத்துவ ஜீவன் அமரத்துவத்தின் சாட்சியாக இருந்தது. பின் அஜீவன் மாறுகின்ற காட்சிகளின் நடுவே ஓர் மரணமிலா குறுந்தங்கலராகி வாழ்வின் மங்கலான அரை ஒளியினுள் தனது எண்ணங்கள் மற்றும் கனவுகளின் இடுபாடுகளின் மத்தியில் தங்கினான். இங்க அமர ஆன்மா அடைந்த நிலை சொல்லப்படுகிறது. ஒரு காலத்தே அமரத்துவ ஜீவன் பிறப்பெடுக்க உந்தப்படவில்லை, பிறப்பினுள்ளே தள்ளப்படவில்லை. அவை அமரத்துவம் பொருந்தியதாக இருந்தவை. அவை எப்படி இருக்கின்றன? அமரத்துவத்தின் சாட்சியாக இருந்தன. எல்லாமுமே அமரத்துவம் என்பதற்கு இந்த ஜீவன்கள் சாட்சி. அதை பார்த்து கொண்டு அவை அங்கே இருக்கின்றன. இது சாவித்திரி ஆன்மாவை தேடி செல்கின்ற பயணத்தின் போதும் இப்படிப்பட்ட ஆன்மாக்களை அவள் சந்திப்பாள். அது இங்கே முன்னாலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்னையின் வாயிலாகவும் அமரத்துவ ஜீவன் அமரத்துவத்தின் சாட்சியாக இருந்தது. பின் அஜீவன் மாறுகின்ற காட்சிகளின் நடுவே எங்கே வருது? டிரான்சியன் சீன். நாடகத்தில் காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ தான் அந்த நாடகத்தினுடைய போக்கு தொடர முடியும். அதனால் ஒரு சீன், இங்கேயும் காட்சிகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. அதில் அந்த ஆன்மாக்கள் எப்படி வந்தன? ஒரு மரணமில்லா குறுந்தங்கலராகி சிறிது நாட்களுக்கே வாழ்ந்து, சோஜோனர்ன்றது என்னன்னு சொன்னால் கொஞ்ச நாட்கள் மட்டுமே இருந்து பார்த்து விட்டு போகிறது, அவ்வளோதான். அது அப்படித்தான் அந்த அமர ஜீவன்கள் நினைத்து கொண்டு வந்தன, அதை பார்த்து விட்டு போகலாம். ஆனால் பிறப்பினுள் வீழ்ந்து விடுவதற்கு தவறாக வழிகாட்டப்பட்டு விட்டது. அது இருந்து பார்த்துட்டு இது இப்படிலாம் இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வரும்பொழுது சோஜோனர் குறுந்தங்கலர் தான், கொஞ்ச நாளைக்கு தான் தங்கியிருப்பேன்னு சொல்லி வருது. ஆனால் அவை பிறப்பினுள் வீழ்ந்து விடுவதற்கு தள்ளப்பட்ட போது வழிகாட்டப்பட்டு விட்டன தவறாக. ஆதலால் வாழ்வு தோன்றுகிறது. இதை வரிகள் 55லேருந்து 58 வரைக்கும் ஏற்கனவே பார்த்துருந்தோம். காலம் உரைக்க ஒண்ணா கரவின்மையையும் அமைதியையும் உரிமை கொண்ட ஆன்மாக்கள் இன்னும் பிறப்பிற்குள் வர தவறாக வழிகாட்டப்படாத போது இக்கடின அபாயம் நிறைந்த புவியில் துன்பமுறவென வீழ்ந்தது வலியில் நம் வாழ்வு பிறப்படுத்தது அழுகையோடு. இதை முதல்ல சொல்லியிருக்காங்க அரசி, இப்போ திருப்பி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி அமைந்த வாழ்வு எப்படி இருக்கிறது? இந்த 171 172வது வரிகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது. வாழ்வின் மங்கலான அரை ஒளியினுள் தனது எண்ணங்கள் மற்றும் கனவுகளின் இடுபாடுகளின் மத்தியில் தங்கினான். இப்போது அப்படியே பார்த்துட்டு போகிறவன் நான் வந்தவன் கேம்ப்ன்றது நமக்கு தெரியும். ஹீ கேம்ப்ஸ்ன்னு இங்கே பகவான் கொடுத்துருக்கார். இந்த கேம்ப்ஸ்ன்னு சொன்னால் ஒரு இடத்துக்கு போய் ஒரு டென்ட்டு போட்டு ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி தங்கி இருந்துட்டு வர்றதான் அது. அதே மாதிரி இந்த ஜீவன் என்ன செய்கின்றது? இங்கே இந்த வாழ்வினுள்ள தங்குவதற்காக வந்துவிட்டது. ஆனால் எப்படி இருக்கின்றது? அவன் இருக்கின்ற இடம் அரை ஒளியினுள். இதுவும் நம்ம பார்த்தோம் முதல்லையே. இன் தி பேல் ஸ்டார்லைட் ஃபாலிங் ஃப்ரம் த தாட்ஸ் ஸ்கைஸ் அப்படின்ற வரி 49ல் இதை பார்த்தோம், நம்ம பார்த்துருக்கோம். அது அவனுடைய பேல் ஸ்டார்லைட்டு நட்சத்திர ஒளிகள் மாதிரி தான் இருக்கின்ற அரை ஒளியினுள் தனது எண்ணங்கள் மற்றும் கனவுகளின். இப்போ கனவு வேறு அவன் கண்டிருக்கான். அந்த பிறப்படுத்த வருகின்ற ஜீவனானது கனவு காண்கிறது. நான் மறுபடியும் என்னுடைய மூலத்தை சென்று அடைவேன் என்று ஒரு கனவு வந்திருக்கேன். ஆனால் அந்த கனவுகள் முதல்ல பார்த்தோம் எல்லாமே பாதி பாதியாக பயனற்று போய் விடுகின்றது இல்லையா? அதே போல் இங்கே அந்த இடிபாடுகளின் மத்தியில் என்ன செய்வதுன்னு தெரியல. அந்த டிப்ரீஸ் எல்லாம் அவன் க்ளீன் பண்ணுன்றதுக்கே ரொம்ப நாளாகும். அப்படி இல்லாதபடி அவன் ஒளியை வேண்டி ஒளிக்குள் சென்றானால் இதிலிருந்து தப்பித்து விடலாம். ஆனால் மனித வாழ்வில் நடப்பது அது இல்லை. எப்பொழுதுமே துன்பம், துயரம், நோவு, இதற்குள் வலி, இதற்குள் சிக்கி கொண்டு மனிதன் வாழ்க்கையை இழுத்து கொண்டு செல்கிறான். ஆஸ்தோ அவன் கால் 2லையும் இரும்பு குண்டை கட்டி விட்டு நடன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. உன்னுடைய பயணம் நீண்ட பயணம், இலக்கு அதோ இருக்கின்றது. ஆனால் நீ நடந்து செல்ல வேண்டும். அப்படி நடக்கும் பொழுதும் நான் உன் கால்களில் இரும்பு குண்டுகளை கட்டி விடுவேன் என்று வலி, நோவு, துன்பம், அடுத்தவனுக்கு கேடி செய்தல் எல்லாவற்றையும் போட்டு
கட்டி விடுகின்றது. அதனால தான் இந்த இடத்துல வந்து அரை ஒளியினுள் அரை பாதியாக வழிகாட்டப்படுகின்றது. அவனுடைய எண்ணங்கள் தூய்மையாக இல்லை, அவனுடைய செயல்கள் தூய்மையாக இல்லை, அவனுடைய கனவுகளை முற்றுமாக அறிவதற்கு அவனுக்கு போதிய வெளிச்சம் இல்லை. அடுத்து, ஆர் who persuaded it to fall from bliss and forfeit its immortal privilege? Who laid on it the ceaseless will to live, a wanderer in this beautiful, sorrowful world, and bear its load of joy and grief and love? அல்லது ஆன்மாவை பேரானந்தத்தினின்று வீழும்படியும் அதன் நித்தியமாயிருக்கும் சிறப்புரிமையை விட்டு கொடுக்கும்படியும் தூண்டியது யார்? அதன் மீது வாழ்வதற்கான முடிவிலா ஆசையை சுமத்தியது யார்? ஒரு நாடோடியாக இந்த அழகிய துயர் நிறைந்த உலகினுள் வாழவும் அதன் இன்பம் துன்பம் மற்றும் அன்பின் சுமையை தாங்கிக் கொள்ளவும் என. இங்கே வீழ்ச்சிக்கு காரணகர்த்தா யார் என்ற ஒரு பெரிய கேள்வியை சாவித்திரியின் தாயார் நாரதர் முன்னே வைக்கின்றார். இதை பகவானுடைய வார்த்தைகளை பார்க்கணும். இதற்கு முன்னால் சோஜோனர், அதுக்கு முதல்ல வாண்டரர். இந்த சோஜோனர் பார்த்தோம், சிறிது நாள் மட்டும் தங்கி செல்வான். வாண்டரன்றது யாரு? நாடோடி. அவனுக்கு இருப்பிடம் ஒன்று கிடையாது. குறிப்பிட்டு சொல்கிறபடியான இருப்பிடம், இந்த ஊரை சேர்ந்தவன் இது என்னன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒன்றும் கிடையாது. அதே போல எங்கு செல்ல வேண்டும், அது ரெண்டுமே தெரியாதபடிக்கு, இருப்பிடம் இல்லாதபடிக்கு, சொந்தம் என்று சொந்தம் கொண்டாட ஒரு இடம் இல்லாதபடிக்கும், எங்கே நான் போய் சேர வேண்டும் என்று அறியாதபடிக்கும் அங்கும் இங்குமாக திரிந்து கொண்டிருப்பான். ஊர் ஊராக திரிந்து கொண்டிருப்பவன் நாடோடி. அது மாதிரி இருக்கு மனிதனுடைய வாழ்க்கை. அவனுடைய இருப்பிடம் எது? அவனுடைய இருப்பிடம் அந்த இங்கு அடுத்தாப்புல வருது நித்தியம். அமரத்துவத்திலிருந்து வந்தான், அதுதான் அவனுடைய உண்மையான இருப்பிடம். அந்த இடத்தை அவன் இப்போ மறந்து போய்விட்டான். நான் எங்கிருந்து வந்தேன்றது மறந்து போய்விட்டது அவனுக்கு. அதுவும் இல்லை. சரி, எங்கே நான் போகிறேன் அதுவாதான் தெரியுமா? அதுவும் தெரியாது. ஏன்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி அவனுக்கு எல்லாவற்றையும் சுமத்தி அவனுடைய கனவுகளும் அவனுடைய தேடுதலையும் அடைய முடியாதபடி இங்கே அவன் வாழ்கின்ற வாழ்க்கையில் அந்த குறுந்தங்கலராகத்தான் அவன் வந்திருக்கின்றான். அந்த வாழ்க்கையில் அவன் மேல் இன்பத்தை தவிர துன்பங்களும் வலிகளும் நோவுகளும் மரணமும் சாத்தப்படுகிறது. ஒரு நாடோடியாக அல்லது ஆன்மாவை பேரானந்தத்தினின்று வீழும்படியும், இப்போ பார்த்தோம் இல்லையா, அமரத்துவமாக இருந்தது அது. அந்த பேரானந்தத்திலிருந்து வீழ்ந்துபடுவதாக யார் செய்தது? அதன் நித்தியமாயிருக்கும் சிறப்புரிமையை விட்டு கொடுக்கும்படியும் தூண்டியது யார்? இம்மார்டல் ப்ரிவிலேஜ். அதுக்கு அங்கேயே இருந்திருக்கலாம். ஆனால் அதை விட்டு கொடுத்துட்டு ஃபோர்ஃபிட் பண்ணிவிட்டு நான் இங்கே வரேன்னு சொல்லி சொன்னது யார்? போ அப்படின்னு சொன்னது யார்? அந்த ஆசையை தூண்டியது யார்? இங்கே இருக்கிறத விட்டுட்டு அங்கே போகிறேன் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு அந்த சிறப்பு உரிமையை விட்டு கொடுத்து விட்டு போவதற்காக ஒரு உள்ளே ஒரு ஆவலை தூண்டியது யார்? சரியான கேள்வி கேட்குறான். எனக்கு அப்படி தான் நம்ம சொல்கிறான், அப்பா பிறப்பே வேண்டாம்டா சாமி, இந்த ஒரு பிறவியே போருண்டா அப்படின்னு சொல்லி, அதனால தான் மோட்சத்தை நாடுகிறோம். பிறப்பிலிருந்து பிறவா நிலையை அடைவதைத்தான் நாம் எதிர்பார்க்கின்றோம், மோட்சத்தை, இறைவனோடு ஒன்றுவதற்கு. மறுபடியும் இங்கே வந்து மற்ற உயிர்களையும் மேலே தூக்கி கொண்டு செல்வதற்கு எந்த உயிரும் விருப்பப்படுவதில்லை. பகவானும் அன்னையும் அதற்கு மாறுபட்டு இருந்தார்கள். அதனால்தான் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிபூர்ண யோகமானது கிடைத்திருக்கின்றது. இப்போது அது நித்தியமாக இருக்கும் சிறப்புரிமையை விட்டு கொடுக்கும்படியும் தூண்டியது யார்? ஏதோ ஒரு சக்தி இருக்கு. ஆனால் இந்த கேள்விகள் நீங்கள் கவனித்து பார்த்தால் ஏதோ ஒன்று பின்னே ஒளிந்திருக்கின்றதே. அது என்ன, அது என்னன்னு தான் இங்கே கேட்குறான். நச்சிகேதன் வந்து யமன் கிட்ட கேட்குறான், நீ இவ்வளவுலாம் எனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அப்போ இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒன்று இருக்கின்றது, அழியாத பொருள் ஒன்று இருக்கின்றது. அந்த அழியாத பொருளை எனக்கு காட்டி, இந்த அழிகின்ற செல்வத்தை எனக்கு கொடுக்காதே, எனக்கு வேண்டியதில்லை என்று அவன் சொல்கிறான். அதுபோல இங்கே சாவித்திரியினுடைய அன்னையின் கேள்வியும் அதுபோல் அமைந்திருக்கின்றது. அந்த நித்தியமாக இருக்கின்ற சிறப்புரிமை ஆன்மாக்களை வந்து அதை விட்டு விட்டு இங்கே வரணும்னு சொன்னது யார்? அப்போ அதற்கு ஏதோ காரணம் இருக்கின்றதே, அது என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க அவங்க.
அதன் மீது வாழ்வதற்கான முடிவிலா ஆசையை சுமத்தியது யார்? வாழ்வதற்கான முடிவிலா ஆசையை. அப்போ திருப்பி 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 இங்கே பிறவி வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த ஆசையை சரி இதோட போகிறோம் அப்படின்றது முடியலையே, திருப்பி அந்த ஆன்மா இங்கே வருகிறது. ஏனென்றால் அதனுடைய பயணம் முற்று பெறவில்லை. அது பின்னால் தொக்கி நிற்கின்றது. இந்த கேள்விக்கு பின்னால மனித ஆன்மாவின் அந்த பயணமானது முடிவடையவில்லை என்பது தொக்கி நிற்கின்றது. அதனால்தான் தி அடரேஷன் ஆஃப் த டிவைன் மதரில் இந்த நிலை தானா நீ அடைய வந்தது, நீ அந்த உயிரிலா கரையில் நிற்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வருகின்றது. இதை தாண்டி போனால் என்னோடு ஐக்கியமாகி விடுவார், ஆனால் நீ மற்றவற்றை விட்டு விட்டாயே என்று அஸ்வபதியை பார்த்து கேட்கின்றது. அதே போல இங்கே இந்த ஆசையை சுமத்தி இங்கே வரச் செய்தது யார் என்று அவள் கேட்கின்றாள். ஒரு நாடோடியாக இந்த அழகிய துயர் நிறைந்த உலகினர் ரெண்டையும் ஒப்புக்கொள்கிறார்கள் அவர்கள். அழகுன்னு சொல்கிறாங்க இல்லையா, பியூட்டிஃபுல், அதே சமயத்தில் சாரோஃபுல் வேர்ல்டு, துன்பம் நிறைந்த உலகம். அதனுள்ளே வாழவும் அதன் இன்ப துன்பம் மற்றும் அன்பின் சுமையை தாங்கிக் கொள்ளவும் என. and bear its load of joy and grief and love. இப்போ இந்த இடத்துல அன்பையுமே கூட சாவித்திரியோட அம்மா சுமை என்று சொல்கிறார்கள். இந்த அன்பு இருப்பதனால்தான் இவ்வளவு துன்பங்களும். விட்டேத்தியாக இருந்துட்டோம்னு சொன்னால் எனக்கும் அந்த உயிருக்கும் அந்த ஜீவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அது யாரோ நான் யாரோ அப்படின்னு இல்லாதபடி அன்பை சுமையாக சுமத்தி கொள்கின்றது. இன்பம் துன்பம் அன்பு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளவென அங்கே அவன் மேல் சுமத்தப்பட்டு விட்டன. இவை யாவுமே மனிதனாக அந்த ஜீவன் பிறப்படுத்த வரும் பொழுது இவை யாவும் அவன் மேல் சுமத்தப்பட்டு விட்டன. இன்பமும் வருகின்றது, துன்பமும் வருகின்றது, அதுபோல அன்பும் வருகின்றது. இவை யாவுமே அந்த அமர ஆன்மாக்கள் மேல் சுமையாக சுமத்தப்பட்டு இங்கே வாழ்வதற்கும் இந்த அழகிய உலகினுள் துயர் நிறைந்த உலகினுள் வாழ்வதற்கும் யார் தூண்டியது? யார் இங்கே இதை அனுப்பிச்சார்? அவன் பாட்டுக்கு இருந்திருக்கலாமே, நாங்கள் பாட்டுக்கு இருந்திருந்திருப்போமே, எதற்காக இத்தனை துயரங்களும்? பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இப்போ நாரதரை பார்த்து அந்த கேள்விகளை எழுப்புகின்றார். சரி, அதோடு மட்டும் விட்டார்களா? இன்னும் தொடர்கின்றது அவர்களுடைய சந்தேகங்களும் கேள்விகளும். உண்மை நான் முன்னாடியே சொல்லக்கூடாது அது, ஏன்னா இதுக்கு பின்னால் நாரதர் பதிலில் இதற்கான பதில் பகவானுடைய அந்த வரிகள் ஆங்கிலத்திலே படித்தோம்னு சொன்னார். ரொம்ப அழகு, ரொம்ப அழகு. அந்த அழகை விட்டு நம்மளால் வெளியில் வர முடியாது. பின்னால் பார்ப்போம். Or if no being watches the works of time, what hard impersonal necessity compels the vain toil of brief living things? A great illusion then has built the stars. But where then is the soul's security, its poise in the circling of unreal suns? அல்லது எந்த ஒரு கடவுளுமே காலமதன் பணிகளை கண்காணிக்கவில்லை என்றால் எந்த ஒரு பொதுமுறையான கடின தேவை நியதி குறுகிய வாழ்வு கொண்டவற்றை பயனில்லாது உழல வலியுறுத்துகிறது. மாபெரும் மாயை ஒன்றா பின்னர் கோள்களை உருவாக்கியது? அங்கனமெனின் ஆன்மாவிற்குரிய பாதுகாப்பு எங்கே? மாயமான சூரியன்களுக்கு இடையேயா சுழலும் அதனுடைய சமநிலை? இப்போ இந்த வரிகளில் பகவான் வீழ்ச்சிக்கு காரணம் கடவுள் இல்லையெனில் ஏதேனும் தேவை ஏற்பட்டதா அல்லது மாயையா அப்படின்ற கேள்வியை அன்னையின் வாயிலாக நம் முன்னே வைக்கிறார். அல்லது எந்த ஒரு கடவுளுமே காலமதன் பணிகளை கண்காணிக்கவில்லை. யாரோ ஒரு சூப்பர்வைசர் இருக்கணும், இது இப்படித்தான் போகணும், இந்த இடத்துல தப்பு வந்து விட்டது, இந்த உலக போரே வந்திருக்கக்கூடாது, இந்த அணு ஆயுதம் கண்டுபிடிப்பே இருந்திருக்கக்கூடாது, இந்த மரபணு மாற்றம் செய்கின்ற விதைகள் வரப்படக்கூடாது, இப்படி என்ற எல்லாவற்றையும் அவர் கண்காணித்ததற்கான அங்கே ஒரு அதிகாரி இல்லை என்றால், ஒரு கடவுளுமே அந்த காலத்தை அதனுடைய வேலைகளை கண்காணிக்கவில்லை என்றால் எந்த ஒரு புதுமுறையான கடின தேவை, வாட் இஸ் த நெசசிட்டி, கேபிட்டல் என் கொடுத்திருக்கார் பகவான், இன்றியமையாத தேவை, தவிர்க்க முடியாத தேவை அந்த இடத்துல. அது எந்த ஒரு தேவை
பொதுமுறையாக எல்லாருக்குமான, சரி ஒரு இனத்திற்கு மாத்திரம் இது வருகின்றதா, அவர்களுக்கு மாத்திரம் அந்த நாட்டிற்கு மாத்திரம் வரட்டும், இந்த நாடு சந்தோஷமாக இருக்கட்டும், இதில் வாழ்கின்ற மக்கள் அமைதியோடு இருக்கட்டும் அப்படின்னுக்கா இல்லை, மொத்தமாக எல்லா மனித இனத்திற்குமாக ஒரு பொது விதியை நியமித்தது குறுகிய வாழ்வு கொண்டவற்றை பயனில்லாத உழல வலியுறுத்துகிறது. இந்த இங்கே யாராக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம்தான் வாழ்வு, அதற்குள்ளே பயனில்லாது திருப்பி திருப்பி அந்த அன்னை சொல்லுகிறார்கள், பயனில்லாது உழல. நாங்கள் செய்கிற வேலையெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போகின்றது. அந்நிய கனியினா இடைக்காட்சி இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொல்லி எது அதை அப்படியே வலியுறுத்துகிறது, நீ செஞ்சுதான் ஆகணும்னு எது சொல்கின்றது என்று கேட்கின்றார்கள். இப்போ இந்த இடத்துல திருப்பி மாயாவாதத்தை கூட, மாபெரும் மாயை ஒன்றா பின்னர் கோள்களை உருவாக்கியது அப்படின்னா ஏதோ ஒரு இல்யூஷன் அதுவா இங்கே வந்தது. பகவான் இந்த இடத்துல இல்யூஷன் கேபிட்டல் ஐ கொடுத்துருக்கார். அதனால்தான் அந்த மாயைன்றது அந்த பெரிய வார்த்தையாக அங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த மாயையா தென் ஹேஸ் பில்ட் த ஸ்டார்ஸ். அதுதான் இந்த எல்லா கோள்களையும், இந்த உலகத்தை மாத்திரமல்ல, அகிலத்தை மாத்திரமல்ல, மற்ற கோள்களையும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற எல்லாவற்றையும் அதுவா உருவாக்கியது, ஒரு மாயையா உண்டாக்கியது என்று கேட்டுவிட்டு, அங்கனமெனின் அப்படி ஒரு மாயை தான் உருவாக்கியது என்று வைத்து கொண்டோமே ஆனாலும் கூட ஆன்மாவிற்குரிய பாதுகாப்பு எங்கே? ஏன்னா அந்த ஒன்றே நாம், அதிலிருந்தே நாம் வந்தோம் என்றால் அதை ஞாபகம் வச்சுக்கணுங்க. அப்படின்னு சொன்னால் அந்த ஆன்மா இறைவன் தான் என்றால் அதில் அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்கணும், ஒரு பாதுகாப்போடு இங்கே அவன் அனுப்பியிருக்கணும். அது எங்கே? அது எங்கே சுழல்கின்றது? மாயமான சூரியன்களுக்கு இடையேயா சுழலும் அதனுடைய சமநிலை. அது இட்ஸ் பாய்ஸ் இன் தி சர்க்கிளிங் ஆஃப் அன்ரியல் சன்ஸ். பாய்ஸ்னா ஒரு அமைதியான நிலை அப்படின்னு அர்த்தம். அது அந்த சமநிலை எது? ஒரு பாதுகாப்பு இல்லாதபடிக்கு ஒரு மாயையான சூரியன்களுக்கு இடையே சுழலும். என்ன இப்படி ஒன்று உங்கள் பகவான் இப்படி படைச்சிருக்கான், என்னத்தை இப்படி செஞ்சு அனுப்பிச்சி விட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த அம்மா. இந்த இடத்துல நாம் பார்க்க வேண்டியது, சாவித்திரியின் தாயார் மாயையை பற்றியும் அறிந்திருக்கிறார்கள், அதை பற்றியும் பேசுகிறார்கள். இது எல்லாமே மனிதனாகவே கற்பனை செய்து கொண்டதா? அந்த அந்த அர்த்தம்தான் அதன் பின்னால் தொக்கி நிற்கின்றது. அவன் எல்லாமே கற்பனை செய்து கொண்டிருக்கின்றானா அப்படின்றது தான் அவங்க கேட்குறாங்க. Or else it is a wanderer from its home who strayed into a blind alley of time and chance and finds no issue from a meaningless world. Or where begins and ends illusion's reign. Perhaps the soul we feel is only a dream, eternal self a fiction sensed in trance. இல்லையெனில் தன் இருப்பிடத்திலிருந்து திரிகின்ற ஒரு நாடோடியாது காலம் வாய்ப்பு இவற்றால் அமைந்த குறுகிய இருளான வழிகளினோடு அலைந்து திரிந்து அர்த்தமற்ற உலகிலிருந்து போக வழிகாண இயலாத ஒருவனாவன். அல்லது மாயையின் ஆட்சி எங்கு தொடங்குகிறது, எங்கு முடிகிறது? ஒருவேளை நாம் உணரும் ஆன்மா என்பதே ஒரு கனவுதானோ? அமர ஆன்மா என்பது முடிவற்ற மெய் மறதியினுள் உணரப்பட்ட உருவகம்தானோ? நித்தியத்துவம் அதன் இல்லம். மனித வாழ்க்கை இருளான வழி என்பது மனித வாழ்க்கை. இந்த வரிகளில் சாவித்திரியின் தாய் பலவற்றையும் ஒரு சேர சிந்தித்து குழப்பமானதொரு நிலை அடைந்திருப்பதை நாம் காண்கிறோம். அவர்களால் எது மனித வாழ்வை இப்படி அமைத்தது என்று சுட்டி காட்ட முடியவில்லை. ஒவ்வொன்றாக கேட்டுக்கொண்டே வருகிறாள். இதனால் இருக்குமோ, அதனால் இருக்குமோ, யார் அனுப்பியது, எதற்காக இதற்குள் விழுந்தது, அமர ஆன்மாவிற்குரிய இன்பம் மாத்திரம் எங்கே, அதனுடைய பாதுகாப்பு எங்கே, எல்லாவற்றையும் கேட்டு, அதே போல் இல்யூஷன் மாயையா இதை தோற்றுவித்தது, இறைவனே இல்லை, மாயை ஒன்று இங்கே தோற்றுவித்து மனிதனை உள்ளே அவன் துயரத்துக்குள்ளே ஆழ்த்துகின்றதா
என்று இப்படியெல்லாம் கேட்கின்றார்கள். ஒரு குழப்பமானதொரு நிலை. அதனால தான் இந்த இடத்தோட இந்த 180வது வரியோட இந்த கடைசி வரிகளோட அவருடைய கேள்விகள் எதிர்ப்பு குரலானது முடிவடைந்து விடுகிறது. எல்லாவற்றையும் அவள் கேட்டுவிட்டாள். இல்லை எனில் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டா, மேலே பார்த்தது எல்லாம் இல்லை என்று சொன்னால் தன் இருப்பிடத்திலிருந்து, அந்த இருப்பிடம் எது? நித்தியத்துவம், அமரத்துவம் தான் அதனுடைய இல்லம். திரிகின்ற ஒரு நாடோடியா, அது என்றால் என்ன? வாழ்வு, மனித வாழ்வு. அங்கேருந்து வந்து இங்கே ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, எங்கேருந்து வந்தேன்னு தெரியாது, எங்கேருந்து போகிறேன்னு தெரியாது, என்னுடைய குறிக்கோள் என்னன்னு தெரியாது, இப்படியே அலைந்து திரிந்து கொண்டே இருக்கின்றேன் பிறவி பிறவியாக, யுகம் யுகமாக, இல்லையா? ஆக ஒரு நாடோடியாது காலம் வாய்ப்பு இவற்றால் அமைந்த குறுகிய இருளான வழிகளினோடு அலைந்து திரிந்து, ரொம்ப அழகாக சுற்றி பாருங்க, பிளைண்ட் ஆலி, சந்து, எங்கே போனாலும் எங்கே திரும்பினாலும் அது முட்டுகின்ற சந்தாக இருக்கின்றது. அது ஒரு ஒளி இல்லாத சந்தாக இருக்கின்றது. அது அந்த வழிகளினோடு அலைந்து திரிந்து, இந்த நாடோடி அலைந்து திரிந்து அர்த்தமற்ற உலகிலிருந்து போக வழிகாண இயலாத ஒருவன். ரொம்ப அழகாக முடிச்சுட்டாங்க. இப்படிலாம் அங்கேயும் இங்கேயும் போய் முட்டி மோதிக்கிறேனே, அப்பா இதை விட்டு நான் போயிட மாட்டேனா அப்படின்றதுக்கும் வழி தெரியல அவனுக்கு. அதுக்கும் ஏனென்றால் இதை இங்கே பின்னால் ஞாபகம் வைத்துக்கணும், அவனுடைய பரந்த தேண்டுதலானது அந்த ஆன்மாவினுள் இருக்கின்றது. அதில் இதில் எல்லாத்துலேயும் அது சமாதானப்பட்டு விடவில்லை, திருப்தி அடைந்து விடவில்லை. வாழ்வை அப்படியே முடித்து கொள்வதற்கும் அதனால் இயலவில்லை. ஏனென்றால் அது அப்படியே அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும். எனிக்மேட், புதிர் நிறைந்த, புதிர் கண்டுபிடிக்க முடியவில்லை இன்னும். அந்த புதிர் அவிழ்ந்து விட்டால் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம். அந்த புதிர் அவிழ்க்க முடியாதபடி இருக்கின்றது. அது அர்த்தமற்ற உலகிலிருந்து போக வழிகாண இயலாத ஒருவன். அப்படிப்பட்டவனா மனிதன் கேட்டுட்டு, அல்லது மாயையின் ஆட்சி எங்கு தொடங்குகிறது, எங்கு முடிகிறது? என்ன இந்த இடத்துக்கு நாத்திகவாதத்துக்குள்ள போயிட்டா. கடவுளே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அந்த இல்லை, அது கடைசி 2 வரிகளில், இந்த வரியில் இல்லை, சாரி. அல்லது மாயையின் ஆட்சி எங்கு தொடங்குகிறது என்று முடிகிறது. இல்யூஷன், இங்கேயும் பகவான் வந்து கேபிட்டல் ஐ கொடுத்துருக்கா. அப்படியானால் அந்த மாயையினுடைய ஒரு இல்யூஷனானது எங்கிருந்து ஆரம்பித்தது, எங்கு முடிவடைகிறது? ஒரு ஆரம்பம் வேணும், ஒரு முடிவு வேணும். ஆனால் இங்கே பார்த்தோம் என்றால் இல்யூஷன் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. அவனை விடாமல் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அது எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே முடிவடைகின்றது, எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒருவேளை நாம் உணரும் ஆன்மா என்பதே ஒரு கனவுதானோ? அமர ஆன்மா என்பது முடிவற்ற மெய் மறதியினுள் உணரப்பட்ட உருவகம் தானோ? கேட்குறாங்க. இந்த இடத்துல நாத்திகவாதத்தை எடுத்துக்கொண்டு விட்டார்கள். ஆனால் அது கேள்வியாக வருகின்றது, நேரடியாக சொல்ல முடியவில்லை. இதற்கு பின்னால் மாயைதான் எல்லாம் என்றால் இறைவன் என்பவன் எதற்காக? இறைவனே தேவையில்லையே, மாயை தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது என்றால், அப்போது நான் ஆன்மான்னு சொல்கிறேனே, அது வந்து ஒரு கனவு தானோ, ஏதோ ஒரு நிற்காத ஒரு காட்சி தானோ, சென்று விடக்கூடிய ஒரு காட்சி தானோ அப்படின்றதையும் கேட்டுட்டு, அமர ஆன்மா என்பது முடிவற்ற மெய்மறதி. அதாவது மெய்மறதினா உடல் மறந்திருக்கும் நிலை தான் மெய்மறதி. மெய்ன்றது உடல், அதை மறந்திருப்பது எந்த நிலையில்? தியானத்தினுள். முடிவற்ற மெய்மறதியினுள் உணரப்பட்ட உருவகம் தானும். இப்படிப்பட்ட ஒரு அமைதி அப்படின்றது அமர ஆன்மான்றது, அந்த டிரான்ஸுக்குள்ளே இருந்தேனே, அப்பொழுது நான் உணர்ந்த ஒன்று தானோ, உருவகமாக எனக்கு காட்டப்பட்ட ஒன்றோ, அது உண்மை இல்லை. நான் என்னை மறந்து டிரான்ஸில் இருக்கும் பொழுது, தியானத்தினுள் இருக்கும் பொழுது, ஆழ் தியானத்தினுள் இருக்கும் பொழுது, எல்லாவற்றையும், என்னையும் என்னை சுற்றி இருப்பவை எல்லாவற்றையும் மறந்து இருந்த பொழுது எனக்கு காட்டப்பட்டது தானோ அது அமர ஆன்மான்றது. ஆன்மாவுக்கு அழிவில்லை அப்படி இப்படின்னு சொல்கிறது எல்லாமே எனக்குள்ளே வந்தது தானோ? முதல்ல கேட்டுட்டாங்க, கனவு தானோ? கனவுன்னா ஒருவன் இருக்கின்றான், அவன் உறக்கத்துக்குள் ஆழ்கிறான், ஒரு கனவு வருகின்றது, எழுந்திருந்தவுடன் அந்த கனவு மறைந்து விடுகின்றது. உறங்கும் பொழுது நிஜமாகவே நடக்க ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி, எல்லோருடையும் போகிற மாதிரி, தண்ணிக்குள்ளே நடக்கிற மாதிரி,
எல்லாம் உண்மையாக இருக்கின்றது. ஆனால் எழுந்தவுடன் எல்லாம் மாயையாக மறைந்து விடுகின்றது. ஒன்றுமே இல்லாமல் போய்விடுகின்றது. அது ஒரு நிலை. இன்னொன்று, தன்னை மறந்து ஆழ் தியானத்தினுள் இருக்கும் பொழுது எனக்கு காட்டப்பட்ட ஒரு உருவகம் தானா அது அப்படின்னு சொல்லி சாவித்திரியோட அம்மா இந்த கேள்வி எல்லாவற்றையும் முடிக்கின்றார்கள். இனி அடுத்த வாரத்திலிருந்து நாரதருடைய பதிலை பார்க்க இருக்கிறோம். நன்றி.